ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாவன்ஸ் vlog. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, பன்னீர் கிரேவி எப்படி செய்கிறது பார்ப்போம் வாங்க. பன்னீரை இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கணும். இப்போ அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் தேவைன்னு பார்த்தோம்னா, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கசகசா தேவைப்படும். அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் ஹோல் கரம் மசாலா, ஹோல் ஸ்பைசஸ், ஸோ அது கொஞ்சம் எடுத்துக்கணும். பட்டை ஒரு துண்டு, 3 லவங்கம், 3 ஏலக்காய், அப்புறம் ஸ்டார் அனேஸ், ஸோ இது எடுத்துக்கணும். ஒரு பிரியாணி இலை, பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவோம்ல, அது எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு வெங்காயம் அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் மேத்தி லீவ்ஸ், ஸோ கட் பண்ண வெங்காயம். அதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நிறைய கேஷ்யூ எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி, 2 தக்காளி, சின்ன சின்னதாக இருந்தால் 3 தக்காளி எடுத்து நல்லா அரைச்சி அதோடைய பியூரியாக எடுத்து வச்சுக்கணும். ஸோ இப்போ பன்னீரோட க்யூப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி எடுத்துக்கணும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி எடுத்துக்கணும். இது கூட ஒரு 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம், ஆனால் நான் போடலை. அப்புறம் சீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ட்ஸ். அப்புறம் சால்ட் அண்ட் சுகர் கொஞ்சம் தேவைப்படும். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் தேவைப்படும். இப்போ ஒரு பேனில் தேவையான அளவுக்கு கொஞ்சம் தாராளமாகவே ஆயில் விட்டுக்கணும். அந்த ஆயிலில் மிளகாத்தூள் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, இதை போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் சீரகத்தூள் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விடணும். கொஞ்சம் தீய வேண்டாம், ஸோ சிம்லே வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கட் பண்ண பன்னீர் க்யூப்ஸ் எல்லாம் இதில் கொட்டி லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது, லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். ஆக்சுவலி ரெடிமேடு மிளகாத்தூள் போட்டோன்னா நல்ல ரெட்டிஷாக இருக்கும். நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் அவங்களுக்கெல்லாம் தெரியும், நான் வெளியில் ரெடிமேட் மிக்ஸ் எப்பவுமே நான் வாங்கி செய்ய மாட்டேன். ஸோ பரவாயில்ல, கலர் மாறிச்சினாலும் பரவாயில்ல. அதனால் நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த முந்திரியும் கசகசாவும் ஒன்றா மிக்ஸி கப்பில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கணும். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பன்னீர் ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா இந்த ஆயிலில் குக் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த பன்னீரெல்லாம் எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரை பண்ண ஆயில் அப்படியே வச்சுக்கலாம். நம்ம மசாலாலாம் போட்டு கிரேவிக்கு நம்ம ரெடி பண்ணும்போது இந்த ஆயில் அதில் ஊற்றிக்கலாம். ஸோ நல்ல இருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு குக்கிங் பட்டர், அன்சால்ட்டட் குக்கிங் பட்டர் எடுத்துக்கணும்.
ஸோ நம்ம எந்த பாத்திரத்தை வச்சு குக் பண்ணுறோமோ அதில் நம்ம எடுத்துக்கிட்ட அன்சால்ட்டட் பட்டர், குக்கிங் பட்டர் ஆட் பண்ணிக்கணும். இது கூட ஒரு ஒரு 3/4 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கணும். இப்போ ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கணும். பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஸ்டார் அனைஸ், பே லீஃப். இப்போ இது கூட கட் பண்ணி வச்ச ஆனியன் இருக்குது இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கணும். ஒரு க்ளாஸி டெக்ஸ்சர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் வந்து அரைச்சி வச்ச வெங்காயத்தை, ஆனியன் பேஸ்ட் அதில் போடணும். ஆனியன் பேஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, சீரகத்தூள் இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கணும். இந்த ஆனியனோட பச்சை வாசனை போகணும். இப்போ இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும். நல்லா வதக்கணுங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி போட்டுக்கணும். கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடியும் ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பியூரி இருக்குது இல்லைங்களா, நல்லா மைய அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த தக்காளி பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுலேயும் தக்காளி பச்சை வாசனை போகணும். இப்போது இந்த பன்னீர் நம்ம ஃப்ரை பண்ணோம் இல்லைங்களா பிகினிங்கில், அதில் கொஞ்சம் மசாலா இருந்ததில்ல, அந்த ஆயில் மசாலாவை இந்த கிரேவி மிக்சரில் ஆட் பண்ணிக்கணும். ஸோ நல்லா வதக்கி கொடுக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த டைமில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது முந்திரியும் கசகசாவும் தண்ணியும் கொஞ்சம் விட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி அலசி ஊற்றி கொஞ்சம் டைல்யூட் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவி மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மேத்தி லீவ்ஸ், ட்ரை மேத்தி லீவ்ஸ் இருக்குல்ல, அதை நல்லா கொஞ்சம் கை விரலில் நல்லா நசுக்கி விட்டுட்டு அதை வந்து
ஆட் பண்ணிக்கணும் கிரேவியில். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுதான் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஃப்ளேவர் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். இதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை ஆட் பண்ணிக்கணும். திரும்ப மிக்ஸ் பண்ணி ஒரு 2 to 3 minutes வேக வச்சுட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிட்டா அவ்வளோதாங்க, பன்னீர் கிரேவி ரெடி. கேஸ் வந்து சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வந்து குக்காக விட்டோன்னா அதோடைய எண்ணெய்லாம் பிரிஞ்சு பட்டர்லாம் பிரிஞ்சு அப்படியே மேலே வரும். ஸோ இதுதான் கன்சிஸ்டன்சி. ஸோ இந்த டைமில் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் மேத்தி லீவ்ஸை கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, பன்னீர் கிரேவி ரெடி. நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்றது நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, see you, tata, bye bye.